திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி, ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் மற்றும் ராணிப்பேட்டை தொகுதிகளுக்கு இடையே சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தொகுதியின் சிறப்பு அம்சங்களை பொறுத்தவரை இயற்கை வளம் மற்றும் நிர்வாகம், இயற்கை வளங்கள், தொழில் வளர்ச்சி, மக்கள் தொகை மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் கலவையாக இத்தொகுதி காணப்படுகிறது. சோளிங்கர், காவேரிப்பாக்கம், நெமிலி ஆகிய 3 ஒன்றியங்களில் 98 ஊராட்சிகளும், சோளிங்கர், காவேரிப்பாக்கம், பணப்பாக்கம் உள்ளிட்ட 4 பேரூராட்சிகளும் உள்ளன. தமிழகத்தில் 3வது பெரிய ஏரியாக கருதப்படும் காவேரிப்பாக்கம் ஏரி இங்கு இருப்பது இத்தொகுதியின் முக்கிய தனிச்சிறப்பாகும். நெசவு தொழில், விவசாயம், காலணி தயாரிப்பு மற்றும் பல தனியார் தொழிற்சாலைகள் பரவலாக செயல்பட்டு வருகின்றன. அரக்கோணம் தாலுகா 2ஆக பிரிக்கப்பட்டதால் நெமிலியில் புதிய தாலுகா அலுவலகம் தொடங்கப்பட்டு மக்கள் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளது. வன்னியர், முதலியார், ஆதிதிராவிடர், யாதவர், முஸ்லிம், செட்டியார், நாயுடு, கிறிஸ்துவர் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினர் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர். மக்களின் நீண்ட கால கோரிக்கைகள். இத்தொகுதியில் மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு அபிவிருத்தி பணிகளை எதிர்பார்த்து வருகின்றனர். காலணி தொழிற்சாலை ஒன்றை அமைத்து குறைந்தபட்சம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். சோளிங்கர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை உருவாக்க வேண்டும். நெசவு தொழிலாளர்களின் நலனுக்காக ஒரு ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும். சோளிங்கரை சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும். அரசு போக்குவரத்து கழகத்தை விரிவுபடுத்தி போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும். வளர்ச்சிப் பணிகளில் உள்ள அதிருப்தி மற்றும் சவால்கள். கடந்த 40 ஆண்டுகளாக சோளிங்கர் பகுதியில் பெரும்பாலான வளர்ச்சிப் பணிகள் நடைபெறவில்லை என்பதில் மக்கள் அதிருப்தியுடன் உள்ளனர். புதிய தாலுகா அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்குவதால் தனி கட்டிடம் கட்டித்தர வேண்டும். சோளிங்கர் அரசு மருத்துவமனை தேசிய தரச் சான்றிதழ் பெற்றிருந்தாலும் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததால் மக்கள் வேலூர் அல்லது சென்னைக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. யோகலட்சுமி நரசிம்மசாமி கோவிலில் ரோப்கார் திட்ட பணிகள் 15 ஆண்டுகளாக நீடிக்கின்றன. இதனை வேகமாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். வெற்றியை பொறுத்தவரை 1957 முதல் 2016 வரை காங்கிரஸ் கட்சி 6 முறையும் 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2019 இடைத்தேர்தலில் வின்-ஜி சம்பத் வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் முனிரத்தினம் 10,228 ஓட்டு வித்தியாசத்தில் பாமக வேட்பாளர் கிருஷ்ணனை தோற்கடித்து வெற்றி பெற்றார். பாமகவில் உட்கட்சி பூசல் உள்ளது. வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த முனிரத்தினத்திற்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட இருப்பதாக பேச்சு அடிபட்டு வருகிறது.